அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் பகை திறம் தெரிதல். குறள் எண் 871. பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகை ஏயும் வேண்டற்பாற்று அன்று. பகை, சண்டை போடுதல் என்ற ஒரு நல்ல பண்பு இல்லாத ஒன்றை ஒருவன் விளையாட்டுக்காக கூட விரும்பக்கூடாது. One should not desire for the animosity which is not a good quality even for fun. சண்டை போடுறது அப்படிங்கிறது சீரியஸாக, கடுமையாக, கோபத்தோட சண்டை போடுறது ஒரு வகை. விளையாட்டாக சண்டை போடுறது ஒரு வகை. இந்த விளையாட்டு வினையா போகும் அப்படிங்கிறது 2-3 இடங்களில் நடக்குங்க. ஒன்று, கணவன் மனைவி பிள்ளை அந்த குடும்பத்தில் விளையாட்டுக்காக நம்ம ஒருத்தர் சீட்டிகிட்டே இருப்போம். குறிப்பாக அவங்களுடைய உருவத்தை பற்றியோ அல்லது அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட பழக்க வழக்கத்தை பற்றியோ சில பேர் பேசும்போது பார்த்திங்கன்னா அப்புறம் வந்தும்பாங்க, பார்த்தும்பாங்க, இந்த மாதிரி அல்லது ஓன்னு இழுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அசைச்சொற்கள் சேர்ப்பாங்க அல்லது ஒரே சொல்லை திருப்பி சொல்லுவாங்க. இதை சில பேர் நகைச்சுவையாக அவர் திருத்தனம் பேர் வழின்னு சொல்லி காட்டுவாங்க. ஒரு முறை சொல்லலாம், அவர் திருடலைன்னா விட்டுட்டு போகலாம், அது ஒரு பழக்கம், அப்படி தான் பேசிட்டு போகிறாருன்னு விட்டு போகலாம். திரும்ப சொல்லும்போது என்ன ஆகுன்னா அவங்களுக்கு அந்த ஈகோங்கிற தன்முனைப்பு ஹர்ட் ஆகிடுது, காயப்பட்டுருது. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, இதை ஒரு பகையாக கொண்டு போவாங்க. இன்னும் சில பேர் உருவத்தை வச்சு கேலி செய்கிறது, குறிப்பாக சொட்டத்தலையை வச்சு கேலி செய்கிறது, தோல் நிறத்தை வச்சு கேலி செய்கிறது, குள்ளமாக இருக்கிறத வச்சு கேலி செய்கிறது, உயரமாக இருக்கிறத வச்சு கேலி செய்கிறது, பற்கள் எடுப்பாக இருந்தால் அதுக்காக கேலி செய்கிறது, மூக்கு கொஞ்சம் வளைஞ்சிருந்தால் அதுக்காக கேலி செய்கிறது. இந்த மாதிரி உருவ கேலி நிறையா பண்ணுறது உண்டு. இதுவும் உறவுகள் நட்புகள் கூட விளையாட்டாக பண்ணுறது உண்டு. ஆனால் பல நேரங்களில் இந்த விளையாட்டாக பண்ணக்கூடிய இந்த கேலி விளையாட்டு சண்டையாக ஆரம்பிக்கும். அவங்க ஒரு பொய்க்கோபத்தோடு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அந்த பொய்க்கோபம் நம்மளை கொஞ்சம் உரசி பார்க்கும். அப்புறம் அது உண்மை கோபமாகும். அப்புறம் அது பகையாக போகும். அதனால் நகைக்காக கூட, விளையாட்டுக்காக கூட, நகைப்புக்காக கூட ஒருவனிடம் சண்டை போடாதே. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் நம்ம பார்த்துருப்போம், 2 பசங்க 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருப்பாங்க. ஒரு நாள் திடீர்னு ஏதாவது ஒரு விளையாட்டுக்காக அவன் கையில் வச்சுருப்பான், இவன் போய் பிடுங்குவான், தரமாட்டன்னு ஓடுவான், இவன் போய் பிடுங்குவான். பிடுங்கும்போது அவனை கட்டி பிடிச்சி பிடுங்குவான், பிடுங்கிடுவான். பிடுங்கினோடனே அந்த விட்டவனுக்கு அந்த தன்முனைப்பு காயப்பட்டுரும். உடனே அவனுக்கு கோவம் திருப்பி இவனை வேகமாக அடிப்பான். இவனுக்கு அடித்தோடனே அவனுக்கு வலிக்கும், இவன் திருப்பி வேகமாக அடிப்பான். அந்த மாதிரி நல்ல நண்பர்களுக்குள்ளே இருந்த ஒரு நட்பு ஒரு பொய் பகையின் காரணமாக, பொய் கோபத்தின் காரணமாக உண்மை பகையாகவும் போய்விடும். இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு. அது ஒரு நல்ல பண்பே இல்லை. அது விளையாட்டாக கூட நீ எடுத்துக்காத. பகைங்கிற ஒரு நல்ல பண்பு இல்லாத ஒன்று நீ விளையாட்டாக கூட எடுத்துக்காத, விருப்பப்படாத அந்த விளையாட்டுக்காகன்னு சொல்றாரு. ராமாயணத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ராமாயண கதை வந்ததே இந்த நகைக்காக, நகையையும் வேண்டற்பாட்டிற்காக ஏற்பட்ட பகை. கூனி முதுகில் ராமன் மண் உருண்டை எடுத்து அடித்து விளையாண்டான். அவன் சின்ன பையங்க. அந்த கூனி என்ன நினச்சிருக்கலாம், ஒரு சிறுவன் விளையாடுறான் அப்படின்னு எடுத்துகிட்டு விளையாட்டாக போயிருக்கலாம். ஆனால் அவள் மனதில் அது ஒரு பகையை வளர்த்தது. நேரம் பார்த்து கையை இட்டு போய் போட்டு கொடுத்து ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சு அப்புறம் தான் ராவணனை சீதையை தூக்கிட்டு போய் அப்புறம் தான் ராமாயணமே நடந்தது. அந்த ராமாயணத்துக்கு மூல காரணம் கூனின்னு வச்சுங்க. ஆனால் அதற்கு மூல காரணம் ராமன் அவளிடம் விளையாடியது, அந்த விளையாடு ஏற்படுத்திய பகை. நமக்கு நன்றாக அறிமுகமான, எனக்கு மிகவும் நெருக்கமான கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் ஆரம்ப காலங்களில் இசைஞானி இளையராஜா அவர்களுடன் இணைந்து மிகவும் அற்புதமான பாடல்கள், என்னென்ன பாட்டுங்க கொடுத்துருக்காங்க அவங்க. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவை, என்ன பாட்டது. 1000 தாமரை மொட்டுக்களே, என்ன பாட்டது. சலங்கை ஒளி படம் முழுவதும் வைரமுத்துக்காக இளையராஜா பாட்டு எழுத சொன்னார். என்னென்ன பாட்டு. அதில் வைரமுத்துக்கு நம்பிக்கை இல்லாத, கடவுள் நம்பிக்கை இல்லாத பற்றி ஓம் நமச்சிவாய என்று ஒரு பாடல் எழுதியிருப்பார். வான் போல வண்ணம் கொண்டு வந்தான் கோபாலனே என்று ஒரு நகைச்சுவையாக கண்ணனை பற்றி, ஆனால் கண்ணனை உயர்த்தி, அதில் கீதை பற்றி எல்லாம் வரும். கீதையை தந்து நீ கீர்த்தி அடைந்தாயெல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பாடல்களையும் வைரமுத்து கொடுத்திருப்பார். சுவாதி முக்தியம் என்ற ஒரு படம் சிப்பிக்குள் முத்து என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. மொழிமாற்றம், சலங்கை ஒளி அப்படி தான், இந்த மொழிமாற்றம் செய்யப்பட்ட படங்களிலும் அற்புதமான பாடல்களை கொடுத்த பெருமை அவங்க 2 பேர்த்துக்கு சேரும். காதல் ஓவியம் படம் அட்டர் ஃப்ளாப், ஆனால் பாடல்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சிந்து பைரவி, என்ன பாட்டுங்க. என்ன இந்த மாதிரி இவங்களுடைய அந்த காம்போல, இவங்களுடைய இணைப்பில் வந்த பாடல்கள்லாம் மிகவும் அற்புதமான பாடல்கள். முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் துளைந்தனவோ, முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ, வான வீதியில் மேக ஊர்வலம்
காணும் போதிலே ஆறுதல் தரும். இதெல்லாம் வைரமுத்து இளையராஜாவுக்காக எழுதிய பாடல். என்ன ஒரு கற்பனை! அதே வைரமுத்து ரகுமான் கூட சேர்ந்து காலத்தால் அழியாத அற்புதமான இலக்கியங்களை கொடுத்திருக்காரு. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய், அற்றை திங்களன் நிலவில் நெற்றிச்சரள நீர் வழிய கொற்றை பொய்கையாடியவள் நீயா. இது ஆண் கேட்குறான், பெண் சொல்றா, அற்றை திங்களன் நிலவில் கொற்றை பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை வீசியவன் நீயா. இது பெண் கேட்குறா. என்ன இலக்கியங்க! யாதும் யாதும் யாராயியரோ நெஞ்சில் நின்றதென்ன, யானும் நீயும் அறிந்தது என்ன, உறவு மலர்ந்ததென்ன, செம்புல நீர் துளி போல் அன்புடை நெஞ்சம் கலந்ததென்ன. இலக்கியத்தை கொண்டு எங்கே வச்சார் பாருங்க. ஏஆர் ரஹ்மானுடைய பாடல் அது. நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஒரு முதலிரவை இதை விட சிறப்பாக எந்த ஒரு கவிஞனும் இலக்கியத்தரத்தோடு வர்ணிக்க முடியாது. அற்புதமான பாடல்கள். ஆனால் கவி பேரரசும் இசைஞானியும் பிரிஞ்சதுக்கப்புறம் நட்டம் அவங்களுக்கு இல்லைங்க, தமிழ் உலகுக்கு, தமிழ் இசை உலகுக்கு, நல்ல தமிழ் கேட்கும் இசை உலகுக்கு நட்டங்க. ஏஆர் ரஹ்மான் பொன்னியின் செல்வனில் வைரமுத்துக்கு பாட்டு கொடுக்கல, ஆனால் ஒரு பாடல் மட்டும் கொடுத்துருந்தாருன்னா அந்த பொன்னியின் செல்வனுடைய தரம் இலக்கிய தரமாக இன்னும் மேலே பல மடங்கு உயர்ந்திருக்கும். அதில் பாடல்கள் நன்றாக இருந்தது, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இருந்த போதிலும் அதனுடைய தரத்தை இன்னும் உயர்த்திருக்கலாம். அவர்களுக்குள் என்ன பகை என்று தெரியாது, அது நகை பகையா இல்லை மிகை பகையான்னு தெரியாது. ஆனாலும் அதனால் இழப்பு நம் தமிழுக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் என் போன்ற தமிழ் மாணவர்களுக்கும் தான். அதனால தாங்க வள்ளுவர் சொல்கிறாரு, விளையாட்டுக்காக கூட நீ பகை கொள்ளாத, பகை எனும் பண்பில் அதனை ஒருவன் நகையையும் வேண்டற்பாற்று அன்று. நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம் செல்வரங்கம் கடமை செல்லம் கள்ளக்குறிச்சி அரூர். நன்றி டாக்டர் செல்வக்கல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.